போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: மனைவி ஜோஸ்பின் மற்றும் குடும்பத்தினர், கண்ணந்தல், விழுப்புரம். பி. பர்னபாஸ் 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. இறை மக்களே, குழுமிடுவீர் குருகுலமே, பணிந்திடுவீர் இறைப்பதமே, பரமனுக்கே பலியிடவே எழுந்திடுவீர் இறை மக்களே, குழுமிடுவீர் குருகுலமே, பணிந்திடுவீர் இறைப்பதமே, பரமனுக்கே பலியிடவே எழுந்திடுவீர் இறை மக்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்னையாம் திரு அவை இன்று புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்பே என்கின்ற புனிதரை நினைவு கூற நம்மை அழைக்கின்றது. இந்த புனிதர் 2ஆம் உலகப் போரின் போது நாசி வதை முகாமில் மற்றொருவருக்காக தனது உயிரை தியாகம் செய்த போலந்து நாட்டு கத்தோலிக்க துறவி ஆவார். அன்புதான் மிகப்பெரிய ஆயுதம். பிறருக்காக நமது உயிரை கொடுப்பதில் தான் உண்மையான கிறிஸ்தவ அன்பு அடங்கி உள்ளது என்பது தான் இவருடைய முதன்மையான போதனையாக இருந்தது. அன்னை மரியாவின் வழிகாட்டுதலோடு இயேசுவின் அன்பை முழுமையாக ஏற்று எந்த சூழ்நிலையிலும் பிறருக்கு சேவை செய்வதே மனித வாழ்வின் நோக்கம் என்பதை கற்பித்தவர். 2ஆம் உலகப் போரின் போது யூதர்களுக்கும் அகதிகளுக்கும் அடைக்கலம் கொடுத்ததற்காக நாசி படைகளால் கைது செய்யப்பட்டு சித்திரவதை முகாமில் அடைக்கப்பட்டார். அங்கு ஒரு கைதி தப்பி ஓடியதற்காக பழிவாங்க முகமாக 10 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த 10 பேரில் ஒருவர் அழுது கொண்டிருக்க அவரது குடும்பத்திற்காக தான் அந்த தண்டனையை ஏற்க முன் வந்தவர் மேக்சிமில்லியன் மரிய கோல்பே. இதனால் பட்டினியாலும் விஷ ஊசியாலும் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி 1941 அன்று தனது 40வது வயதில் தியாக மரணத்தை தழுவினார். துணிச்சலான அன்பு, அன்னை மரியாவின் மீதும் இயேசுவின் மீதான அளவற்ற பற்று, பகைவர்களை நேசிக்கும் நிபந்தனையற்ற கிறிஸ்தவ மன்னிப்பு குணம் இவரிடம் அதிகமாக இருந்தது. இந்த குணங்கள் நம்மிடம் இருக்கிறதா? இப்படிப்பட்ட குணத்தை பின்பற்ற தவறிய நேரங்களை நினைத்து பார்த்து ஆண்டவர் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது மனமிறங்கி நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, அருள் பணியாளரும் மறைசாட்சியுமான புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்பே கன்னி மரியாவின் மீது கொண்ட அன்பாலும் மனிதரின் மீட்புக்கான ஆர்வத்தாலும் பிறரன்பாலும் பற்றியறிய செய்தீரே. அவரது பரிந்துரையால் நாங்கள் உம்முடைய மாட்சிக்காகவும் மக்களின் நன்மைகளுக்காகவும் விடாமுயற்சியுடன் ஊழியம் புரிந்து சாகுமறைவும் திருமகனின் விருப்பத்திற்கு ஏற்ப வாழ இரக்கத்துடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 59 முதல் 63 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: கொடுத்த வாக்கை நீ மீறி உடன்படிக்கையை முறித்து விட்டாய். நீ செய்தது போலவே நானும் உனக்கு செய்வேன். ஆயினும் உன் இளமையின் நாள்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்றுமுள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். உன் தமக்கைகளையும் தங்கைகளையும் நான் உனக்கு புதல்வையராக தருவேன். நான் உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை முன்னிட்டு அல்லாமலே தந்திடுவேன். அவர்களை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது உன் நடத்தையை நினைத்து வெட்கமுறுவாய். உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய். நீ செய்ததையெல்லாம் நான் மறைந்திடும் பொழுது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே உம் சீனம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளி. ஆண்டவரே உம் சீனம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளி. இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே, என் மீட்பும் அவரே. ஆண்டவரே உம் சீனம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளி. ஆண்டவரே உம் சீனம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடம் கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தன் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்தது இல்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மணவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கி விடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கி விடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள் கொடை பெற்றவர் அன்றி வேறு எவரும் இந்த கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சில பிறவிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்த நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்த நிலைக்கு தம்மையே ஆளாக்கி கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு வயதான தம்பதியர் புனித யாத்திரையாக எருசலேம் புனித இடத்திற்கு அவர்கள் பயணப்பட்டார்களாம். அங்கு சென்றவுடன் இயேசு பிறந்த இடம் பெத்லகேம் பார்த்தாங்க. ஆண்டவர் இயேசு திருமுழுக்க பெற்ற யோர்தான் நதியை பார்த்தார்கள். ஆண்டவர் இயேசு போதித்த கலிலேயா, தீர், சீதோன், இன்னும் பல இடங்களை அவர்கள் பார்த்தார்கள். ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட கல்வாரி மலையை பார்த்தார்கள். இறுதியாக ஆண்டவர் இயேசு அடக்கம் பட்ட அந்த கல்லறைக்கு வராங்க, கல்லறை பார்க்கறாங்க. இவ்வாறு பார்த்து கொண்டிருந்த பொழுது அந்த முதியவருடைய மனைவிக்கு லேசான நெஞ்சுவலி ஏற்பட்டு எதிர்பாராத விதமாக அவருடைய மனைவி பரிதாபமாக உயிரிழந்து போகிறார். அங்கு உள்ளவர்கள் உடனே அந்த முதியவரிடம் வந்து ஆறுதல் கூறினார்கள். ஐயா, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இயேசு பிரான் அடக்கம் செய்யப்பட்ட இந்த பூமியிலேயே இந்த இடத்தில் உங்கள் மனைவி இறந்து விட்டாங்க, பக்கத்தில் இடம் இருக்கிறது, எனவே உங்கள் மனைவியின் உடலை நாம் ஆண்டவர் இயேசு அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு அருகில் நாம் புதைத்து விடலாம் என்று சொன்ன பொழுது அது கேட்ட பெரியவர் பதறி போய், வேண்டவே வேண்டாம், இங்கிருந்து என் மனைவியின் உடலை என் சொந்த ஊருக்கு கொண்டு போக ஏற்பாடு செய்யுங்கள் என்ற பொழுது, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, என் சொந்த ஊரில் தான் என் மனைவியை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது, ஏன் என்று அந்த பெரியவரிடம் கேட்டார்களாம். அந்த பெரியவர் சொன்னாராம், ஆண்டவர் இயேசு கல்லறை அருகே அடக்கம் செய்யப்படுவது பாக்கியம்தான், ஆனால் இயேசு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். ஆனால் 3ஆம் நாள் என்ன நடந்தது? ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்தார். எனவே என் மனைவி இயேசுவின் கல்லறைக்கு அருகே அடக்கம் செய்யப்பட்டால் 3வது நாளில் என் மனைவியும் உயிர் பெற்றெழுந்து வந்து விடுவார். எனவே இனிமேல என் மனைவியோட வாழ்வது ரொம்ப கஷ்டம், எனக்கு தான் திண்டாட்டம், அதனால்தான் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, என் சொந்த ஊருக்கு நான் கொண்டு சென்று மனைவி நான் அடக்கம் செய்கிறேன் என்று சொன்னேன் என்ற பதிலை சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, திருமணம் என்பது ஒப்பந்தம் அல்ல, கான்ட்ராக்ட் சொல்லுவாங்க. திருமணம் என்பது ஒப்பந்தத்தை தவிர இது ஒரு உடன்படிக்கை. நற்செய்தியில பார்த்தீங்கன்னா
பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசுவை சோதிக்கும் நோக்கத்தில் அணுகுகிறார்கள். அந்த காலத்தில் இயேசுநாதர் வாழ்ந்த காலகட்டத்தில் 2 விதமான பிரிவுகள் இருந்தது, 2 விதமான பள்ளிக்கூடங்கள். ஒன்று ஹில்லேல் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய சட்டங்கள் பார்த்தீங்கன்னா தளர்வான சட்டங்கள் நிறைய இருந்தது. அதாவது கணவன் எதற்காக வேண்டுமானாலும் மனைவியை விவாகரத்து செய்யலாம், எந்த காரணத்தை முன்னிட்டாவது. உதாரணம், மனைவி சமைத்த உணவு தீந்து போனால் விவாகரத்து செய்யலாம். மனைவி சமைக்கக்கூடிய உணவில் சற்று உப்பு காரம் அதிகமாக இருந்தால் அதை முன்னிட்டு கணவன் மனைவியை விவாகரத்து செய்யலாம். இந்த சட்டங்கள் மிகவும் தளர்வாக இருந்தது. மற்றொரு பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா ஷமா என்று சொல்லுவாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் ஒழுக்கக்கேடு அல்லது விபச்சாரம் தவிர வேறு எதற்காகவும் விவாகரத்து செய்யக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இயேசுவின் நிலைப்பாடு மனிதர்களின் சட்டங்களை உடைத்து படைப்பின் தொடக்கத்தில் உள்ள இறைவனின் திட்டத்தை மீட்டெடுப்பதற்காக அமைந்தது என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் மனநிலை என்ன, பரிசேயர்களுடைய மனநிலை என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, பரிசேயர்கள் விவாகரத்து செய்வதற்காக சட்டபூர்வமான வழிகளை, குறுக்கு வழிகளை தேடினார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு மனித குலத்தின் வசதிக்காக சட்டம் வளைவதை விட ஆதி முதலில் கடவுள் இணைத்த படைப்பின் தூய்மையையும் நித்திய ஒப்பந்தத்தையும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று அடிக்கோடிட்டு காட்டுகிறார். பரிசேயர்கள் கடினமான இதயத்தையும் மன்னிக்க விருப்பமில்லாத மனநிலையில் இருந்தார்கள். ஆனால் இயேசுவின் மனம் மனித பலவீனங்களை அறிந்து கொண்டு இதயத்தின் கடின தன்மைகளை நீக்கி மன்னிப்பும் அன்பும் கொண்டு குடும்பங்களை இணைக்க விரும்பியவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பரிசேயர்கள் திருமண விவாகரத்தை ஒரு காகிதத்தில் எழுதி கொடுத்து எளிதில் துண்டித்து விடலாம் என்கின்ற தற்கால மனநிலையில் இருந்தவர்கள். ஆனால் இயேசுவின் மனம் என்பது இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்க வேண்டாம் என்று கூறி திருமணத்தை மனித ஒப்பந்தமாக அல்ல, மாறாக இறைவனின் முன்னிலையிலான பிரிக்க முடியாத உடன்படிக்கை என்பதை உயர்த்தி காட்டுகின்றார். புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் தனது மனைவியின் நிபந்தனையற்ற அன்பையும் பொறுமையையும் உணர்ந்து கொண்ட பிறகு அவர் தன் அகந்தையை கைவிட்டு விட்டார். ஒருமுறை தனது டைரியில் இவ்வாறு எழுதினாராம்: நாம் பிறரை மாற்ற சட்டங்களை திருத்துவதை விட நம் கடினமான இதயங்களை அன்பால் மாற்றும் பொழுது சொர்க்கத்தை வீட்டிலேயே உருவாக்க முடியும் என்று லியோ டால்ஸ்டாய் குடும்ப வாழ்வை, திருமண வாழ்வை பற்றி இவ்வாறு சொல்லுவார். திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு வெற்றிகரமாக மாற வேண்டுமா? முதலாவது தினசரி ஜெபம். எந்த குடும்பம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ, கணவன் மனைவி பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ, அந்த குடும்பம் ஒருபொழுதும் சிதைவது கிடையாது. இரண்டாவது மன்னிப்பும் மறத்தலும். தவறுகளை சுட்டி காட்டுவதை விட அவற்றை உடனுக்குடன் மன்னித்து விட்டால் உங்கள் குடும்பம் சொர்க்கமாக மாறும். மூன்றாவது தரம் வாய்ந்த நேரத்தை பகிர்வது, குவாலிட்டி டைம். பிஸியான உலகத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தில் அமர்ந்து தரம் வாய்ந்த நேரம் குறுகியதாக இருந்தாலும் அந்த நேரத்தை ஒருவருக்கொருவர் கொடுத்து ஒருவருக்கொருவர் பேசி ஒருவர் பேசுவதை கேட்டு வாழும் பொழுது அந்த குடும்பம் அல்ல, சொர்க்கமாக மாறும். எனவே இந்த வழிகளை நாம் பின்பற்றும் பொழுது உங்கள் மன்னக குடும்பம் விண்ணகத்தின் ஆசீர்வாதத்தால் நிரம்பி வழியும். உங்களுடைய குடும்ப வாழ்வு, திருமண வாழ்வு செழித்தோங்கி வளர புனித ஆரோக்கிய மாதா உங்களோடு என்றும் இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டே உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உன்னிடம் தந்தே
வா இறைவா. சகோதர சகோதரர்கள், என்னுடையதும் உங்களுடையதும் அணிந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர், எங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்பேயின் எடுத்துக்காட்டால் இந்த காணிக்கைகளோடு எங்கள் வாழ்வையும் உமக்கு ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்பே உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டினார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இந்த மண்ணுலகில் இடையராது உமது மாட்சி கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்பே, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் என் ஆன்மா நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தைமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் குடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றிற்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராயிருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்பே இத்திருவிருந்தினால் பெற்றுக்கொண்ட அன்பு தீ எங்கள் உள்ளத்திலும் பற்றி எரிவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: மனைவி ஜோஸ்பின் மற்றும் குடும்பத்தினர், கண்ணந்தல், விழுப்புரம். பி. பர்னபாஸ் 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி.